ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. பார்த்தீங்களா இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ இதுதான் ஈட் இட்டாலியானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட்சா கடை. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ ஜொமேட்டோ ஆர்டர் டெலிவரி பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே மாட்டக்கூடிய அந்த மேக்னெட்டை வந்து நான் மறந்துட்டு வச்சுட்டேன். ஸோ அதை வந்து எங்கள் அண்ணனை வீட்டில் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வரணும். ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு ஆர்டர் ஒன்று வந்துருக்கு. சவுண்டு எப்படி கேட்குன்னு தெரியல, ஏன்னா நான் மைக் கூட கனெக்ட் பண்ணல. அதை இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இது பண்ணுறேன். ஸோ ஹலோ கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம எடுத்துட்டோம், பிக் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா பேரூர் தாண்டி போகுது, அவ்வளோ லாங் ஆர்டரு. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் ஸ்டார்டிங் லாக் பண்ணலாம்னு நினைக்கும் போதே ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடை காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கடைக்கு போனோடனே அங்கே தான் ஆர்டர் வந்துச்சு ஃபஸ்ட் ஆர்டரு. சரி, நம்ம அந்த ஷாப்புக்கு போனதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் எடுத்துட்டேன், ஹெல்மெட் எடுத்துட்டேன், பவர் பேங்க் எல்லாமே எடுத்தாச்சு. ஆனால் அதுக்கு அந்த கேமராவையும் இந்த ஹோல்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டரை வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதை எங்கள் அண்ணன் எடுத்து வர சொல்லிட்டு அவசர அவசரமாக இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கேன். கஸ்டமருக்கார ஆர்டர் டிலே ஆயிடுச்சு நண்பா. சார் ஸ்டார்டிங்கே எப்படி நடக்குன்னு தெரியாமல் போச்சு இன்றைக்கி ஃபஸ்ட் ஆர்டர்லேயே. அண்டு மந்த் எண்டு அப்படின்றதுனால ஆர்டர்லாம் ரொம்ப மோசம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. இவனுக்கு வேறு அவசரத்துக்கு போகிற நேரத்தில் குறுக்க வருவானுங்களே, அதுதான் பயமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரம் மீன்ஸ் ஒரு 10-11 கிலோமீட்டர் கிட்ட போக வேண்டியது. பார்த்திங்களா, 9.9 கிலோமீட்டர் வருது. ஸோ அதுதான் இப்போ ப்ராப்ளமு. அண்டு இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் ஜொமேட்டோவில் விளாக் பண்ணுறதுக்கு காரணமே வந்து எப்படியெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் டெலிவரி பண்ணுறோம், கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஆர்டர் ஃப்ளோ இருக்குது, அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். அண்டு கொஞ்சம் ஃபன்னாக மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டு அப்பப்போ இதில் சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து அதை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஒரு ஆர்டர்ஸ் விழுந்ததுக்கப்புறம் அந்த கஸ்டமரை இது பண்ணும்போது, டெலிவரி பண்ணும்போது நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் இது பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ நல்லா வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் போடுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நம்ம ஊரில் தான் இப்படிலாம் நடக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து காற்று பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி அடிச்சிட்ருக்கு கோயம்புத்தூரில் ரீசெண்ட் டைம்ஸாக. எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி தான் அடிச்சிட்ருக்கோம். அண்டு இந்த ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே சைடில் குளம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த ஏரியா கிட்ட போகும்போது அப்படியே வண்டியே தள்ளிடுது, அந்தளவுக்கு வந்து காற்று அடிச்சிட்ருக்கு. ஸோ நண்பா, நம்ம அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். நமக்கு முன்னாடி இன்னொரு டெலிவரி பார்ட்னர் போகிறாங்க. நம்பர் 63 ப்ரோ? நம்பர் 63. இவங்க தான். நானும் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை வந்திருக்கேன். ஓகே, இருங்க, கால் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அப்போல்லாம் இதானதுக்கு இப்படி இது பண்ணாங்களா? எனக்கு இது வரைக்கும் நான் கொடுத்தது எல்லாமே பீட்சா ஆர்டரு, அப்புறம் அந்த கேக் ஜோன் அந்த மாதிரி கேக் பீ இருக்கும்ல, அதுலேருந்து எடுத்து வந்தேன். அப்போல்லாம் தான் நொறுங்க, அப்புறம் அப்படியே முழுங்கிடுவார் அவர். ஷேட்டா ப்ரோ. உங்களது ஸ்விக்கியா? உங்களது எது? 2 ஆர்டரும் வந்துடுச்சுண்ணா. உங்களுக்கு பார்த்து சாரி பிடிச்சிட்டிங்கன்னு நினச்சேன். இது அப்படியே வாங்கிக்கிறீங்களா? வெயிட்டாக இருக்குது. ஓகே, வெல்கம். நண்பா, நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரை வந்துட்டு வெற்றிகரமாக டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ஸோ 98 ரூபா வந்திருக்கு. 98 ரூபா 19 பைசா. இதோட ஆர்டரோட டீட்டெயில் இங்கே இருக்குது. இதில் நம்ம எத்தனை கிலோமீட்டர் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரெக்டாக 10.4 கிலோமீட்டர் வந்து இங்கே இது பண்ணியிருக்கோம். கீழே தெரியுதுங்களா? ஸோ 10.4 கிலோமீட்டர் இது பண்ணியிருக்கோம். 7 மணிக்கு இந்த ஆர்டர் விழுந்துச்சு. நான் வந்து 7:11க்கு போயிட்டேன். நான் பிக்கப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 7:25 பிக்கப் பண்ணி 8:04க்கு வந்து நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிட்டன் டு ஜோன் பே. அது வந்து 98 ப்ளஸ் ஒரு 9 ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரிட்டன் டு ஜோன் பே. அதாவது நீங்கள் வந்து 8 கிலோமீட்டர் வரைக்குமே நீங்கள் போனீங்க அப்படின்னா
6 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் வெளியில் போய் கொடுக்குறீங்க, அவுட் ஆஃப் த ஜோனில் போயிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 ரூபா வந்து ரிட்டர்ன் டு ஜோன் பே வந்து கொடுப்பாங்க ஜொமேட்டோவில் பொதுவாக. அதை தாண்டி 8 கிலோமீட்டருக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 8 ரூபா கணக்கு. ஸோ நம்ம வந்து 8 கிலோமீட்டர் தாண்டி 2 கிலோமீட்டர் தான் எக்ஸ்ட்ரா போயிருக்கோம். ஓகேங்களா? அப்போ வந்து 9 ரூபா தான் கொடுப்பாங்க. ஆஹா, அடைச்சி விட்டாங்க போலயே நம்மளை. இதில் போயிடும்னு நினைக்கிறோம். ஷார்ட் ரூட் வேறு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டில் வேறு ஏதாவது வழியில் போய் உள்ளூர்காரங்க லோக்கல் பீப்புள் போகிறாங்க, நம்மளும் போய் மாட்டிடக்கூடாது. ஸோ வந்தா இவர் நம்ம வண்டியை போட்டு ஏற்றி தள்ளிடுவார் போலயே. ஒட்டி வரன்ற இதில் நம்ம சைலன்சரை ஒட்டி நின்றுட்டுருக்காரு. திருப்பி பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா அவர் நம்ம சைலன்சரை ஒட்டி நின்றுட்டுருக்காரு அப்படின்னு. இப்படி தான் நண்பா ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம ஆர்டர் கொடுக்கும்போது வரும்போது ஏகப்பட்ட இடத்துல வந்து டிராஃபிக்கில் நம்ம மாட்டிக்குவோம். அதுவும் உக்கடம், அப்புறம் அந்த அவினாஷி ரோடு அந்த பக்கம்லாம் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாவம். காந்திபுரம் ஜோனில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய தடவை அந்த மாதிரி விழுகும். எங்களுக்குமே ஆர்டர் விழுகும், ஆனால் ரேர் தான், கொஞ்சம் கொஞ்சம் தான் விழுகும். உக்கடத்தில் ரெகுலராக விழுகும். இங்கே போலீஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க போகிறப்ப. நல்ல வேலை இப்போ பிடிக்க. இங்கே வந்து அதிகமாக செக்கிங் நடக்கும் நண்பா. ஸோ காய்ஸ், நமக்கு வந்து அடுத்த ஆர்டர் வந்து போட்டுட்டாங்க. ஸோ ஜொமேட்டோ மாமா நமக்கு எங்கே வர சொல்லியிருக்கா அப்படின்னா 2.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிவிட்டு 9 கிலோமீட்டர் ட்ராப்பு. ரோட்டோலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ 86 ரூபா கொடுக்குறாரு, பரவாயில்ல போயிடலாம். எந்த ஷாப்னே தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் விழுகுது. பார்த்தீங்களா, நான் அங்கேருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நான் என் ஜோனுக்கிட்டே வந்துட்டேன். ஆர்எஸ்புரம் கிட்டே வந்துட்டேன். 8 கிலோமீட்டர் கிட்டே வந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த ஆர்டர் வந்து விழுகுது. இன்றைக்கி ஈவினிங்கோட செகண்ட் ஆர்டர் இதுதான் நண்பா. 6 மணிக்கு லாகின் பண்ணது, இப்போ 8 மணிக்கு தான் 2வது ஆர்டரே விழுகுது. ஏன்னா மந்த் எண்டுன்றதுனால ரொம்ப டல்லாக தான் இருக்கும். இது எப்பயுமே வந்து நடக்கிறது தான். போகலாம், அங்கே போயிட்டு நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு இது பண்ணலாம். ஆண்டி கொஞ்சம் வேகமாக போனீங்கன்னா ஓகே. நம்மளும் போயிட்டோம். இங்கே ரோட்ரோலோன்னு இருக்கும். இதுதான் ரோட்ரோலோ. ரோட்டோலோன்றது இது மேலே ஒரு ஷாப் இருக்கும் நண்பா. உள்ள கேம்ஸும் விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நினைக்கிறேன். நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் போய். அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இங்கே ஆர்டர் விழுகுது. சொன்னேன்ல உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி அவினாஷி ரோடு, அதாவது என்னென்னா பீலமேடு, பிஎஸ்சி அந்த மாதிரி ஏரியா பக்கமும் அப்புறம் உக்கடம் அந்த மாதிரி பக்கமும் வந்து ஆர்டர் போட்டால் ரொம்ப கஷ்டம்னு. இப்போ கடைசியாக அந்த ஆர்டர் வந்து அங்கே தான் போகுது, ஜிஆர்ஜி காலேஜு. ஸோ அவினாஷி ரோடு பாருங்கள் நண்பா. இங்கேருந்து நம்ம வந்து 9.2 கிலோமீட்டர் வந்து நம்ம போக போகிறோம். அதை விட இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எம்டி வச்சுருக்க எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஆரஞ்சு கலர் அலாய் வீல் வச்சுருக்கவங்கக்கிட்ட என்ன தான் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சாலும் சரி, இந்த செயினோட இது வந்து ரொம்ப நாரி போயிடும். அதில் அடிக்கிற லூப் எல்லாமே வந்துட்டு அந்த டயரில் பட்டு ஸோ டயர் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இதாகிடும். ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆர்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. 6268 ப்ரோ. ஆர்டர் 6268 ப்ரோ. ஃபுட் ரெடி வந்துச்சு. இங்கே இருக்குல்ல இதா ஓகே. பார்த்தீங்களா, அந்த ஷாப்பு தான் இது நினச்சிங்க அப்படின்னா கிடையாது. அந்த ஷாப்பில் இருக்க எல்லாருமே வந்து கேம் விளாண்டுருப்பாங்க. இந்த ஷாப்புக்கு வரவங்க சரி ப்ரோ. என்ன இது? ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து பீலமேடு போனோம். அதுதான் இருக்கிறதுலையே பெரிய கஷ்டம். இப்போ வரும்போது இருந்ததில் டிராஃபிக் மாதிரியே. இங்கே வருங்க டேய் குட்டி குஞ்சா, இந்த பையன்கிட்டலாம் வந்து வண்டியை கொடுத்து லைசன்ஸ் இல்லாத பசங்கக்கிட்ட வண்டி கொடுத்துட்றாங்க. சரி ஓகே, பழகணும் தான். ஏன்னா நானும் எங்கள் அப்பா எனக்கு வண்டியெல்லாம் கொடுக்கல. சின்ன வயசில் பழகவும் விடலை. நானே இன்னொரு அண்ணன்கிட்ட கேட்டு தான் வந்து பழகினேன்.
உங்கள் ஏரியாவில் இருக்க சின்ன பசங்களாக இருக்கட்டும், உங்களோட பசங்களாக இருக்கட்டும், பைக் கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க. ஆனால் மினிமம் ரூரலான ஏரியா இல்லாமல் ரொம்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா பக்கத்தில் எங்கேயாவது போகிறது வருது அந்த மாதிரி வேணால் கொடுங்களே தவிர மெயின் ரோட்டுக்கு வர மாதிரிலாம் தயவு செஞ்சு எடுத்து வராதிங்க. பிகாஸ் அவங்க வந்து ஏதோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லைட்டாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஷேக் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேபி அதே டைமில் மற்றவங்க யாராலும் அவசரமாக போயிட்டுருக்காங்க, தெரியாமல் அவங்க தட்டிட்டாங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆயிடும். ப்ரோ சூத்து மூடிட்டு போனால் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ கார்னர் இங்கே போட்டுற வேண்டியதான். இந்த இடம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான இடம், காஞ்சிபுரம் பாலம். நம்ம டெஸ்ஸா இதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். எப்படி செம்ம என்ஜாய்மெண்ட் நம்ம வாயில் பேச்சு வேறு வர மாட்டேங்குது பார்த்தீங்களா. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் என்ன கீழே விழுந்தோன்னா பல்லெல்லாம் தெரிச்சிடும். ஆனால் நான் நல்லா படுத்து திரும்பி அப்படியே பழக்கப்படுத்திட்டேன். இந்த இடத்துல ரெகுலராக அப்படியே போய் பழக்கப்படுத்திட்டேன். ஸோ அதனால் அப்படி போகிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கார்னரிங் பண்ணுறதுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட வீலோட பேஸு, உங்களோட ஏர் கண்டிஷன், பைக்கோட வெயிட்டை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அதே வேர்டுனா க்ரூஸ் கண்ட்ரோலும் அது கரெக்டாக இருக்கணும். நீங்கள் க்ரூஸிங் கம்மியாக பண்ணிவிட்டு சாஞ்சிங்க அப்படின்னா வண்டி தான் கீழே விழுகுமே தவிர கார்னரிங்லாம் பண்ண முடியாது. நீங்கள் கார்னரிங் பண்ண உங்களோட வண்டியோட ஆக்சுவல்ஸ்க்கு அந்த க்ரூசிங் ஸ்பீடு வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆக தான் வண்டி வந்து அதில் எக்ஸ்ட்ரா வந்து பாப்பப் ஆகும். நீங்கள் நல்லா சாய்க்கலாம். அது தனியாக கூட நான் ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து மேக் பண்ணுறேன், எப்படி கார்னர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, கார்னரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்படி நம்ம கேமரா பார்த்தோன்னே நம்ம கூட ரேஸ் போடுற மாதிரி. ஆக்சுவலாக அதுக்கு தான் நண்பா கேமராவே நான் ஆன் பண்ணேன். அது வரைக்கும் அவர் வந்து நார்மலாக தான் வந்துட்டு இருந்தார். இப்போ நான் கேமரா வச்சுருக்கிறத பார்த்தோன்னே பாரு பின்னாடி பாவம் அந்த அக்கா. ஸோ இதே மாதிரி நான் இந்த மாதிரி கேமரா மாட்டிகிட்டு போகும்போது என்னை பார்த்துட்டு நிறைய பேர் அதே மாதிரி வருவாங்க, வந்தது நான் பார்த்துருக்கேன். என் கூடயே போட்டுலாம் வருவாங்க, திரும்பி பார்த்துட்டு வருவாங்க. காமெடியாக இருக்கும். டேய் எனக்கு அப்போ என்ன தோணுன்னா, டேய் நான் பாட்டில் ஆர்டர் கொடுக்கறதுக்கு அவசரமாக போயிட்டுருக்கேன், என்கிட்ட ஏன்டா நீங்கள் வரீங்க, என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். சரி. நேம் பிரியா. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க கஸ்டமரு. நினச்சேன் இந்த மாதிரி எதாவது நடக்கும் அப்படின்னு. இது எல்லா ஜொமேட்டோ கைஸுக்குமே வந்து ரெகுலராக நடக்கிறது தான். நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கஸ்டமர் கால் பண்ணி அவங்க அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா மேபி வந்து இது வந்து என்கோடிங் நம்பரு. அதனால் நம்ம கால் பண்ணும்போது அவங்களுக்கு மேபி ரியலாகவே கால் போகாமல் இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு சைடில் இருக்கிற இந்த ஹெல்ப் செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்ப்பை கிளிக் பண்ணி லைவ் ஆர்டரில் மேலே இருக்கிற கஸ்டமர் நாட் ரீச்சபிள் அண்ட் ஆன்சரிங் கொடுத்தீங்க அப்படின்னா இதாயிரும். பார்த்தீங்களா, இப்போ வரைக்கும் அவங்க கால் எடுக்கலை. இப்படி தான் நம்ம வந்து 10 கிலோமீட்டர் நம்ம கிளம்பி வருவோம் இவங்க ஆர்டர் எடுத்துகிட்டு. இத்தனைக்கும் அவங்க வந்து ஏதோ ஜூஸோ ஐஸ்கிரீமோ ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஹலோ, ஐ எம் ரீச்டு, ப்ளீஸ் அட்டெண்ட் த கால் or call me back. உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருப்பாங்களா? எப்போ பார்த்தாலும் பசங்களை காட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு வேலையாக போச்சு. கஸ்டமர் வந்துட்டாங்க நண்பா, இந்த இடத்துல தான் நாம இப்போ வந்து ஃபோன் பண்ணிட்டு வராங்க. அது அப்படி பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் கழிச்சுட்டு இப்போ வந்து ஆர்டரை வாங்குறாங்க. ஸோ இதுலேயே நமக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, கரெக்டாக மணி 9 ஆயிடுச்சு. ஸோ நண்பா, நமக்கு ஜொமேட்டோ மாமா வந்து அடுத்த ஆர்டரு வந்து போட்டாப்பில். ஸோ இந்த ஆர்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சுப்பு மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்ஸ் அண்ட் அப்புறம் ஸ்டே பண்ணுறது ரூம் எல்லாம் இங்கே நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார் நிறையா இருக்கும். சாட்டர்டே வந்தோன்னா இங்கே நடந்து போகிற இடத்துலையே வந்துட்டு ஏகப்பட்ட கூட்டங்கள் இது எல்லாம் நிறைந்திருக்கும். ரொம்ப ஜகஜோதியாக இருக்கும். ரைட்டில் லெஃப்ட்டில் எல்லாம் பசங்க பொண்ணுங்க எல்லாம் இன்னும் பேசிட்டு அப்படியே ஜம்முன்னு இருக்கும். நைட்லாம் பார்த்திங்கன்னா லேட் நைட்லாம் வந்து ஆர்டர் எடுத்தாலுமே அப்பயுமே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். அந்த பொண்ணு எப்படியோ லேட்டாக வந்தாலும் வந்து டக்குன்னு கரெக்டாக வெளியில் வந்து வாங்கிட்டாங்க. மேபி வெளியில் வர்றதுக்கு தான் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வேறு ஆர்டர் ரெடியாக இருக்குன்னு தெரியலன்பா. பக்கத்தில் தான் இந்த ஆர்டரு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். வா, பன்னீர் கோழி சோடாவா? என்ன இது? அட பாவிங்களா, கோலி சோடாவெல்லாம் ஆர்டர் போடுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார், ரம்பா பார். ரம்பா 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 நம்ம இப்போ போகிறோம். இதுதான் சுப்பு மெஸ். போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு
ஆமாம் என்ட்ரி பிக்கப். கைஸ் நீங்கள் வந்து ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஐஸ்கிரீமு அது இதுன்னு ஏதோ ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. கோலி சோடா போய் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. கோலி சோடா பக்கத்தில் கடையில் இல்லையே இல்லையா? அதிசயமாக பண்ணுறானுங்களே அப்பா. லேடிஸ்லாம் இங்கே வர மாதிரி இருக்கும் இந்த இடத்துலலாம் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா. ஆனால் லேடிஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஜொமேட்டோ ஸ்விக்கி ரெண்டுலேயுமே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 6 கிலோமீட்டருக்கு மேலே வந்து ஆர்டர் போட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப லாங்கு அப்புறம் அன்வெரிஃபைடு லொக்கேஷன்லாம் வரவே வராது. எல்லாமே வெரிஃபைடு அண்ட் ஜெனியூன் லொக்கேஷன் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக போய் டெலிவரி பண்ணிடலாம். அவங்களுக்கு இன்சென்டிவ்மே ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு அச்சீவ் பண்ணிட்டு அவங்க பாட்டில் போயிட்டே இருக்கலாம். போகலாம். ரைட். நம்ம இப்போ எப்படி போனோம்னா இந்த ரோடு வழியாக தான் போயாகணும். செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இந்த ரோடு. பட் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். பார்த்தீங்களா, இது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கிற கட்டு. ஸோ இங்கே வந்து நிறையா ஹோட்டல்ஸ், ரூம்ஸ், பார்லாம் நிறையா இருக்கும். இங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர்றவங்கள விட, வெளியூர்லேருந்து வந்து இது பண்ணுறவங்களோட நார்மலாக லோக்கலில் இருக்கிற பீப்புள் வந்து சரக்கடிக்கிறதுக்காக வர்றது தான் வந்து வீக்கெண்டில் வந்து அதிகமாக இருக்கும். வீக் டேஸில் மற்றவங்களோட ஆள் நடமாட்டங்களும் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ சொன்ன பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கு நான் இதோட 4வது தடவை என்னமோ டெலிவரி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நண்பர்களே பார்த்துக்கிடுங்க, நம்மளோட ஜொமேட்டோ மாமா வந்து நமக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஆரில் விழுந்துருக்கு. இது வந்து ஆர்எஸ்புரம் ஏரியா. ஸோ ஆர்எஸ்புரத்துலேருந்து எடுத்து எங்கே போகுதுன்னு சொல்லி தெரியல. நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 8 கிலோமீட்டர் இந்த ஆர்டரு. ஸோ ரொம்பவே டல்லாக இருக்குது நண்பா. ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட டோட்டலி வந்து மொத்தம் 19 ஆர்டர் முடித்தா தான் எனக்கு இன்சென்டிவ் வரும். இது 11 ஆர்டர் முடிச்சிருக்கேன். ஆனால் இன்னும் இது இப்போ 11 ஆர்டர் முடிச்சிருக்கேன்னா இப்போ கொடுத்துருக்க வந்து 12வது ஆர்டரு. ஸோ இந்த 12வது ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 7 ஆர்டர் நான் வந்து முடிக்கிறோம். அது எந்த டைமுக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்குள்ளே. ஸோ 12 மணிக்குள்ளே, ஏன்னா நான் புக் பண்ணியிருக்கிறது 9 கிக் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கிக்கும் வந்து புக் பண்ண முடியாது. இதுதான் பார்த்தீங்களா லைட் ஹவுஸு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி மோகம் கொண்ட மக்கள்கள்லாம் நிறையா இருப்பாங்க. ஃபோட்டோஸாக எடுத்துகிட்டு இருப்பானுங்க. லேட் நைட்டில் பார்த்தாலும் இப்படி தான், எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் வருவோம் அப்பப்போ. ஆனால் அந்தளவுக்கு பெருசாக எங்களுக்கு வந்து இதில் ஈடுபாடுகள் இல்லை. ஏன்னா நம்ம முகரக்கட்டையெல்லாம் யார் பார்க்க போகிறா, நம்ம முகரையை நம்மளாலே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கோம். அதனால் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க மாட்டோம். வருவோம், ஜாலியாக உட்காந்து பேசுவோம், கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம், அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் திருப்பி இங்கேயும் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த கோயம்புத்தூரில் இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது நண்பா. பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய இடம் இருக்குது. அண்ட் இதை சொல்லணும், இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட நேம் வெறும் பீன்னு மட்டும் போட்டிருக்காங்க. ஐயோ குறையிறது, வெறும் பீன்னு மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல் நேம் தெரில. ஆனால் அவர் வந்து நமக்கு 20 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு டேட்டு ஓட்டினதில் இவர் தான் ஃபஸ்ட்டு டிப்பு. பல்னு சொல்லிட்டாங்க நண்பா. ப்ரோ 7278 ப்ரோ 78 ஆல்ரெடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே. அம்மாவுக்கு ஷவர்மா குத்திட்டு இருக்காரு. அண்ணா ஃபுட் ஆர்டர்ண்ணா, சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும். பேர் போடலை, 5/282 அப்படின்னு போட்டிருக்காங்க. கிறிஷ் அவென்யூ தானே? கலைஞர் நகர்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே தான் லொக்கேஷன் காட்டுது. இப்போ உள்ளே போகக்கூடாதா? கூப்பிட்டு விட்றதா? நேராக போயிட்டு கடைசியில் போய் வலது பக்கம் திரும்பணும். லாஸ்ட்டில் போய் ரைட்டு திரும்பி மறுபடியும் இடது பக்கம் திரும்பணும். அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல போய் ஆமாம். ஓகே. ஓகே. ஆமாம். ரைட்டு போகணும். ஓகே. சரி போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே.
தாத்தா வராரு, கதரை விட போகிறாரு. எனக்கெல்லாம் அவங்கள பற்றி கேட்கலாம் போல இருக்குது. வரும்போது நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ எப்படி நைட்டு ஃபுல்லாக அப்படி வந்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க அது சொன்னீங்கன்ட்டு. என்ன சார்? இல்லை இனிமேல் தான் சார், அவ்வளோதான் முடிஞ்சு. பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஃபார் டிப் சார். தேங்க்யூ சார். ஸோ காய்ஸ் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மக்களை வந்து கோயம்புத்தூரில் நிறையா பார்க்கலாம். நான் இப்போ ஆர்டர் கொடுக்கும்போது அவர் என்ன கேட்டார் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டருக்கு வந்து 105 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது எப்படின்னா இதில் வந்து 85 ரூபா தான் பே அவுட்டு. ஒரு தவக்கால 85 ரூபா தான் பே அவுட்டு இதுக்கு வந்துட்டு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே உங்களுக்கு நான் வந்து அதிலேயே டிப்ஸ் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி டிப்ஸு போட்டவங்க பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமும் கால் எடுத்துருவாங்க. கரெக்டாக நம்ம வர டைமில் வெளியில் வந்து நின்றுவாங்க. எல்லாமே பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்க அட்ரஸ் கரெக்டாக போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாமே லொக்கேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ப்ராப்பராக இருக்கும் அவங்ககிட்ட. ஆனால் எதுவுமே டிப்ஸு போடாமல் ரொம்ப லாங்கில் போட்டுட்டு இல்லை ஏதாவது ஒரு 2 தோசை 2 இட்லி அந்த மாதிரிலாம் ஆர்டர் போட்டுட்டு போனாங்க. ரொம்ப நார்மலாட்டியாக பண்ணுவானுங்க. சாப்பிட்டாச்சுங்களா? ரைட்டுங்க. இந்த ஏரியாவில் யானை வருமா? வந்தாலும் வருங்களாங்களா? இதுக்கு முன்னாடி வந்திருக்குங்களா இந்த ஏரியாவில்? வர்றதில்ல. அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஓகேண்ணா. நீங்கள் இப்போ நைட்டு ஃபுல்லாக அப்படி தான் முழுசாக இருப்பீங்களா? இங்கே நடந்துட்டு இருப்பீங்களா உள்ள? சைக்கிள். ஓகே. டார்ச் லைட் எடுத்துகிட்டு உள்ளே ரவுண்டு போயிடுவீங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவைங்களா? இந்த ஃபுல் ஏரியாவுக்கு நீங்கள் ஒரு ஆள் தானாண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சரி எல்லாத்துக்கும் ரவுண்டு அப்படியே போயிட்டு வரணும். காலையில் எத்தனை மணி வரைக்கும்? 6 மணிக்கு கிளம்புறீங்க. ரைட்டு. தலைவர் பாட்டு இருக்கு. ஆமாம் நமக்கு தூக்கம் தான் வரும் அது எப்படி இருந்தாலும். ஓகே. தூங்கிக்கலாம். சரிங்க. சரி பாப்பாங்க போயிட்டு வரேங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்களா இந்த ஐயா வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பாங்களாமா. ஸோ நைட்லாம் முழிச்சிட்டு இருப்பார். இவர் மட்டும் இல்லை, எல்லா செக்யூரிட்டி நைட்டு தான் முழிச்சிட்டு தானடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறது வந்து டேஞ்சரு. இங்கே அவ்வளோவா வர்றதில்லை. ஆனால் மேபி மார்கழி மாதம் ரொம்ப குளிராக இருக்க நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறங்கிடுவான்ற மாதிரி நிறைய தடவை வரும். ஸோ ஓகே நண்பா, நான் வந்து இந்த vlog இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறேன். இன்னும் இதுக்கடுத்து போக நல்லா லேட் நைட்டில் ஓட்டுறது, அப்புறம் ரேப்பிடோ ஓட்டுறது, இந்த மாதிரி vlogs எல்லாம் நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஃப்யூச்சரில் வந்து இப்படி பண்ணுவோம். அண்ட் இப்போ பண்ணுவோம். ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து மோட்டோ vlogging வந்து நல்லா வெளியில் எங்கேயாவது ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இடத்துக்கு புது இடத்துக்கோ இல்லை நிறையா போகாத இடம்லாம் இருக்குது. நான் என் லைஃப்பில் போகாத இடங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துக்குலாம் நம்ம போயிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். இதுமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேனலை வந்து க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா சேனல் இல்லாமல் என் லைஃப்பில் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டேஜ்னு சொல்லி என்னால் யோசிக்க முடியல. எனக்கு வேறு எதுக்குமே மைண்ட் செட் வர மாட்டேங்குது. சேனலில் க்ரோ பண்ணணும், சேனலில் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய முதல் குறிக்கோளாக இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். நடக்குதோ நடக்கலையோ ஐ கேனாட் ஸ்டாப் டூயிங் திஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். கண்டிப்பாக நான் அதை வந்து நான் மாற்றிக்கிறேன். அண்டு இன்னும் நான் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் எனக்கு வந்து சஜஷன் கொடுங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கு சஜஷன் கொடுக்குறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ நண்பர்களாகிய உங்ககிட்ட தான் நான் வந்து கேட்குறேன். நீங்கள் வெறும் சப்ஸ்கிரைபர் கிடையாது, நீங்கள் எல்லாமே என்னோடய நண்பர்கள், என்னோடய சொத்து. என்னோட பேர் வந்து முத்து. என்கிட்ட இருக்கிற சொத்துனா அது நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ நண்பா. டாடா பாய். see you on the next video. ஆனால் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியும். வாழ்க்கை என்னதான் அடைச்சி வச்சு அதுலேருந்து எழுந்து வர்றதோ எழுந்து வராதது நம்ம கையில் தான். கடந்த காலத்திலேயே வாழ்றவன் ஒரு கோள், எதிர்காலத்தை மாற்றி அமைக்கிறவன் தான் உண்மையான வீர். ஜெயிக்கிறியோ தோற்று அதை பற்றி கவலைப்படும். முழு மூச்சோட சண்டை வீரனுக்கு